Hi friends, welcome to Fit with Kalpu. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனா அரிசி அதாவது ஃபாக்ஸ்டைல் மில்லட் வச்சு எப்படி சாம்பார் ரைஸ் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் ரெசிபி, வெயிட் லாஸுக்கான லஞ்ச் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் அதாவது தினை அரிசி வச்சு சாம்பார் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 1 கிளாஸ் ஃபாக்ஸ்டைல் மில்லட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், தினை ரைஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் 150 ml கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அது கூடவே 150 ml கிளாஸில் ½ கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன், அதாவது துர்தால், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு, நல்லா ஒரு 4-5 டைம் அலசிட்டு இது தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அலசிட்டு வந்துட்டேன். இது கூட நான் 1 டம்ளர் தினை அரிசி சேர்த்தோம் இல்லைங்களா, 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் அந்த துவரம்பருப்புக்கு ½ கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸோ 3.5 கிளாஸ் தண்ணி ஆகுது. நான் இது 3 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோ. குக்கர் வச்சுட்டேன். இது ஒரு 4-5 விசில் வரட்டும். காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன், ஒரு 7 எடுத்துகிட்ருக்கேன். இது கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம். நான் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு செய்ய போகிறேன், அதனால் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த பொருள் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை ஒரு துண்டு, லவங்கம் ஒரு 4-5. இதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வறுத்து வச்சு தனியாக எடுத்துக்குவோம். அது கூட இது பார்த்திங்கன்னா எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்துகிட்ருக்கேன், 1 ஸ்பூனு. இது பார்த்திங்கன்னா கசகசா 1 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். இதை நம்ம தனியாக வறுத்துக்குவோம். இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்தது இது நெக்ஸ்ட்டு வறுத்துக்குவோம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட தேங்காய் நான் வறுக்க மாட்டேன், ஒரு துண்டு தேங்காய் எடுத்துப்பேன். அவ்வளோதான். இந்த சாம்பார் ரைஸ்க்கு நம்ம மசாலாவுக்கு தேவையான அரைக்கிறது. நான் இதில் ஏலக்காய் சேர்க்கலாம், ஏலக்காய் சேர்த்தா அது வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம். அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வறுக்கிறதுக்கு. குக்கர் 4 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட இந்த எள்ளு, கசகசா இதை சேர்த்து வறுத்துடலாம். இது நல்லா வெடிக்கும், ஒரு மாதிரி லைட்டு ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். வறுக்கட்டும், வறுபடட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். எள்ளு, கசகசா இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சது கூட இதையும் சேர்த்து, ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மையாக அரைச்சிக்குவோம். அவ்வளோதான். தாளிக்க போகிறேன். இப்போ சாம்பார் ரைஸ்க்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம தாளித்து கொட்டிப்போம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன், 2 தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வணக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம்.
அவ்வளோதான். நம்ம வந்து வறுத்து அரைச்சதை வந்து சேர்த்துட்டேன். திட்டமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு இது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. இது கூட வந்து நான் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். புளி தண்ணி சேர்த்து 2 கொதி வரட்டும். இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு திட்டமான புளி ஊற வச்சு அதை வந்து கரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் இதை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்தோடனே ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம வந்து அந்த தினை அரிசி அந்த வேக வச்சோம் இல்லைங்களா, அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து தினை அரிசி வேக வச்சுருந்தோம்னா தினை அரிசி துவரம் பருப்பு அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா நான் வந்து கரண்டி போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். சாதம் வந்து குழையாக இருந்தால் தான் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம இந்த கொதிச்சதை வந்து சேர்த்துட்டு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும் 2 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. புளி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து இதில் வந்து குக்கரில் வந்து சேர்த்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வந்து அந்த சாம்பார் மாதிரி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து தினை அரிசி அந்த சாதத்தை கூட கலந்து நல்லா கலந்துடுங்க. பாருங்கள், இதுமாதிரி தளதளப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்தமாரி தளதளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த சாம்பார் பண்ணும்போது தண்ணி வந்து நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு தளதளன்னு இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த தினை அரிசி சாதம் பண்ணும்போது கூட தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், தினை அரிசி உங்களுக்கு முழுசாக தெரியும். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்தமாதிரி தளன்னு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து தாளிக்கிற கண்ணியில் வந்து ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து சாம்பார் ரைஸ்க்கு நெய் வந்து பிடிக்காது, அதனால நான் போடல. இப்போ ஆயில் கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா செவரட்டும். பருப்பு வந்து நல்லா செவந்துடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நான் வந்து இந்த சாம்பார் ரைஸில் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேனா அரிசி சாம்பார் ரைஸ், ஃபாக்ஸ்டைல் மில்லட் சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. அவ்வளோதான், நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.